வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ 2025 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஜஸ்ட் உங்களோட லாகின்குள்ளே போங்க. போயிட்டு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா, பாட்டமில் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்திருக்கும். இதில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து இன் ப்ராக்ரஸ்ன்னு சம்டைம்ஸ் இருக்குது சில கேண்டிடேட்ஸுக்கு. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்துட்டு கம்ப்ளீட்டே ஆகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் காட்டுறேன். இந்த வீடியோவில் பாருங்கள். இதில் வந்து வியூ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பாட்டமில் பாருங்கள் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரி கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து எந்த இஷ்யூமே இல்லைன்னு அர்த்தம். இன் ப்ராக்ரஸ்ங்கிறது வந்து ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஆக்சுவலாக வந்து இன் ப்ராக்ரஸ் மீன்ஸ் உங்களுக்கு வந்து அது வந்து ப்ராக்ரஸில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் 1 or 2 days வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து அந்த இன் ப்ராக்ரஸ் வந்து 1 or 2 daysக்கு அப்புறமா அப்படி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட டிஎஃப் சென்டரை காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ டிஎஃப் சென்டரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒன்றுமே இல்லை. நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறீங்க. ஸோ டிஎஃப் சென்டர் வந்து நீங்கள் ஆஸ் யூஷுவல் வந்து நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களோட டிஎஃப் சென்டர் எது போட்டிருக்கீங்கன்னு நீங்கள் ஃபஸ்ட் செக் பண்ணிக்கங்க. ஓகே, நீங்கள் ஆல்ரெடி போட்டிருப்பீங்க ஒரு உங்களுக்கு நியர்பை இருக்கிற டிஎஃப் சென்டர். ஸோ அதை செக் பண்ணிவிட்டு நம்ம டிஎன்இ வெப்சைட்டில் நீங்கள் டேரெக்டாக போயிட்டு இதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா குயிக் லிங்க்ஸ்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஎஃப்சி லிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து என்டையர் டிஎஃப்சி வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகே, ஸோ இதில் நீங்கள் எந்த டிஎஃப் சென்டர் கொடுத்துருக்கீங்களோ அதோட காண்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த காண்டாக்ட் நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் டிஎஃப் சென்டர் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா இதோட காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து யார் நம்பராக நீங்கள் கால் பண்ணிக்கலாம். கால் பண்ணி சப்போஸ் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இஷ்யூவாக இருக்குது, இல்லை பெண்டிங் வந்துருக்குது. இப்போ நான் வந்து இன் ப்ராக்ரஸ்ன்னு காட்டினேன், இதுக்கு பதிலாக வந்து பெண்டிங் இருக்குது. சம்டைம்ஸ் வந்து இன் ப்ராக்ரஸ்னால் நோ இஷ்யூ, உங்களுக்கு வந்து ப்ராக்ரஸ் இருக்குன்னு அர்த்தம். 2 days நீங்கள் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு மோஸ்ட்லி கம்ப்ளீட் ஆகிரும். இல்லைனா நீங்கள் கேட்டு பாருங்கள். அண்டு இதே வந்து பெண்டிங் இருக்குது அப்படின்னா ஏதாவது சர்டிஃபிகேட் வந்து மிஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அந்த டைம் உங்களுக்கு வந்து டிஎஃப்சிலேருந்து கால் பண்ணுவாங்க, இல்லை நீங்களே கால் பண்ணி அதை வந்து வெரிஃபை பண்ணுவீங்க. ஓகே, ஸோ டிஎஃப் சென்டர் லிஸ்ட் வந்து நம்ம வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம் டேரெக்டாக. ஸோ இதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா டிஎன்ஏ 2024 பிளேலிஸ்ட் என்னோட இதில் இருக்குது. அதுக்குள்ளே கோத்ரூ பண்ணுங்கள். அதில் சாய்ஸ் ஃபில்லிங்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் எல்லாமே நான் கொடுத்துருக்குறேன். அண்ட் ஃபர்தராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் நடந்த எல்லா கவுன்சிலிங்கோட டீட்டெயில் அனலிசிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் கோத்ரூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை பற்றி என்டையர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ணால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.